ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் படமான அஞ்சாமை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது எஸ்பி சுப்புராமன். இந்த படத்துல வித்தார்த், வாணி போஜன், ரஹ்மான், கிருத்திக் மோகன், ரேகா சிவன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ்பி சுப்புராமனோட அஞ்சாமை ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெஸ்டப்பான எஜுகேஷனல் சிஸ்டம்னால ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸை பத்தி தான் பேசுறாங்க. திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியை சுத்தி தான் படம் ரிவால்வ் ஆகுது. ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு 2 சின்ன பசங்களும் இருக்கு. பெரிய பையன் கிருத்திக் மோகன், இவருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவரோட ஆம்பிஷனை பர்சியூ பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நிறைய கஷ்டங்கள் வருது. இதெல்லாம் சமாளிச்சு வராரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையே. டைரக்டர் எஸ்பி சுப்புராமன் இதுவரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சடனா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு, கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வர பசங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோட கஷ்டங்களை பத்தி தான் இந்த படத்துல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரிய ரியல் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்களாம். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா இந்த படத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ஆக்சுவல் டிஃபிகல்டிஸை தான் வெளிப்படுத்துதுன்னு சொல்லணும். சுப்புராமன் இந்த படத்தோட ஸ்டோரிய ரொம்ப பேஷனேட்டா சொல்லியிருக்காரு. பிளாட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். வித்தார்த் அண்ட் வாணி போஜன் தான் இந்த படத்துல எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. அப்பாவா வர வித்தார்த் அண்ட் அம்மாவா வர வாணி போஜன் 2 பேரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால இந்த படத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கு அண்ட் நம்ம கிட்ட ஒரு ரேப்போர்ட்டும் கிரியேட் பண்ணுது. செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா டைரக்டரோட இமேஜினேஷன் தான், ஆனா பார்க்கறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் டச்சோட கொடுத்துருக்காரு. கோட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு அண்ட் நம்மளை கண்டிப்பா இந்த சீன் மூவ் ஆக வச்சிடும். வாணி போஜன் இன் பர்டிகுலரா சொல்லணும்னா அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அவங்க கரியர்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ட்ரீட் பிளே ஆக்டிங்கோட பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பசங்க மேலேயும் வரும்னு சொல்ற கண்டிப்பு அண்ட் இன்னும் ஒரு சில சீன்ஸ்லலாம் வாணி ஃபெனாமெனலா நடிச்சிருக்காங்க. ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம எமோஷனல் சார்ஜ் ஆன பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாணி போஜனை ஒரு ஆக்ட்ரஸா எலிவேட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். வித்தார்த் வாணிக்கு ஈக்குவலா இம்ப்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல அப்பாவா பசங்களோட நல்லதுக்காக எல்லாத்தையுமே இழக்க ரெடியாவும் இருக்காரு. இவரோட ஆக்டிங்னால அப்படியே நம்மளோட ஹார்ட்டை வின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆக்டர் ரஹ்மான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணியிருக்காரு. எப்பவும் போல நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரஹ்மான். கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாகவும் டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்ம பார்க்க வேண்டிய எமோஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இது மஸ்ட் வாட்ச் ஃபார் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.